Hi guys, welcome to our channel. This is Money Market channel presenting Ganesh. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா OTM, ITM, ATM. இந்த ATM மிஷினை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இது தெரியாம நீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க. OTM என்ன, ITM என்ன, ATM என்ன, நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணனும் அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு இந்த 3 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்குறேன். இது ஒரு பேஸ்ட் ஆன் கிரீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா காமா வீகா அப்படின்ற வேல்யூ பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த OTM, ITM, ATM நம்ம ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்ச வேண்டியது இதில் OTM, ITM, ATM எந்த இதில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1 by 1 உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தியரிட்டிக்கலாக நமக்கு வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் OTM அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணின்னா தெரியும், அவுட் ஆஃப் த மணி நம்ம முடிஞ்சு போனது. ஓகே, ATMனா அட் தி மணி. அட் தி மணினா அட் த டைம் ஆஃப். இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு இந்த செகண்ட் கரண்ட் ப்ரைஸ். கேஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் நீங்கள் புரிஞ்சுங்க. அவுட் அப்படின்னா முடிஞ்சது. அவுட் அப்படின்னா முடிஞ்சது. ATM அப்படின்னா இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அட்னா இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துட்டுருக்கு. ITM அப்படின்னா இந்த மணி இப்போ அடுத்த ஸ்டேஜில் வரக்கூடியது. ஓகேங்களா? நீங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 8000 அப்படின்னு நிஃப்டி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8300க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாட்டோட சைஸ் 13 ரூபான்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் தவறு. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களோட ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை பற்றி தான் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். OTM எந்த இடத்துல இருக்குது, ATM, ITM அப்படின்றது டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் 16, 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 ரூபீஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 75 போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். 10 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு லாட் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபான்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 0.005 மல்டிபிள் பண்ணி தான் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 50 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், 1 ரூபாவால் மல்டிபிள் பண்ணுவாங்க. ஓகே, பட் நமக்கு லாட் சைஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ 12,000 இருக்குது அப்படின்னா அந்த 12,000க்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதோ 100 × 1 உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடைச்சிரும். பட் இது நீங்கள் 100லாம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது தயவுசெய்து பாருங்கள், காமாவோட வேல்யூ எப்படி இருக்கும், வீக்காவோட வேல்யூ எப்படி இருக்கும், தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்ற சொல்லிட்டு 1 by 1 பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் கால் ஆப்ஷனாகவும் இல்லை புட் ஆப்ஷனாகவும். புட் ஆப்ஷனில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே எப்படி சூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஆனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. இதிலிருந்து ஒரு 3-4 நம்ம தள்ளி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 13 ரூபா 12 ரூபா வரும் அப்படின்ட்டு. சப்போஸ் அது மார்க்கெட் அந்த எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா டே பை டே உங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் 10 ரூபாய்க்கு வரீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா 2 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 0ல் கொண்டு நிறுத்துவாங்க. ஓகே, இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்தால் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வேல்யூஸ் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 0.02ல் நிறுத்தி விட்ருவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நிஃப்டி டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கவனிச்ச மட்டும் தான் கண்டிப்பாக முடியும். ஓகே, ஸோ அதனால் டெல்டா காமா வீகா தீட்டாஸ் அப்படின்ற வேல்யூ இதை பேஸ் பண்ணியிருக்கின்றதை நம்ம அடுத்த இதை வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா NSE வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணாங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வெப்சைட். நிறைய பேருக்கு இது இருக்காது. இது நியூ வெப்சைட். ஓகே, நியூ வெப்சைட்டில் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட் டேட்டா செலக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஆப்ஷன் சைன் இருக்கும். இந்த ஆப்ஷன் சைனில் போயிட்டு ஆப்ஷன்
ட்ரேட் பண்ணுறவங்க தயவுசெய்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க, லாஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, ஆப்ஷன் சைனை செலக்ட் பண்ணி அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலரிங் தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் இது ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா அரௌண்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, 18,100 அப்படின்ற மாதிரி மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து நமக்கு 18,100. இப்போ நேற்றோட வேல்யூ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 42,582 வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ 18,100 அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் 2-3 டேஸில் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 150 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 3-2 தள்ளி எடுங்க. ஓகேங்களா, இப்போ 18,000க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் நாளைக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வந்து 18,150 போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே கிடைக்கும். உங்களோட எல்டிபி மதிப்பு வந்துதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1 ரூபின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பைசான்ற மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் போனாலும் உங்களுக்கு 50 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 65, 100 பாயிண்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு 65 கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவுட் ஆஃப்ல நமக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு சேஃப். நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, 9 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 3 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த வீக்ஸ் எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா 0 ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் வந்து ஸோ எடுத்தோடனே அங்கே போகல, இந்த ஏரியா வந்து என்ன சொல்லணும்னா அவுட் ஆஃப் மணி. ஓகே, புரிஞ்சுக்கங்க, அவுட் ஆஃப் மணி. இந்த கரண்ட்டில் இருக்கிறது அட் தி மணி. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் தி மணி, அந்த கலர் கம்மியாக இருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர்ஸ் இல்லாமல் ஒயிட்டில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறவங்க திரும்பவும் நான் கவனிக்க விஷயம் சொல்லிட்டேன். அவுட் ஆஃப் மணியில் நீங்கள் எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஒரு 10,000 12,000 வச்சு ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. நீங்கள் மார்க்கெட் வந்து 18,000 சம்திங் போயிட்டு 8,400 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் என்னோடய வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். அடுத்த மணியில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் பண்ணால் 50 தான் உங்களுக்கு கிடைக்கும். 400 பாயிண்ட்ஸ் பண்ணால் 200 சம்திங் தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரே டேரெக்ஷனில் போகப்படுறதில்ல. ஒரே டேரெக்ஷன் போச்சுன்னா உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப் டவுன் வந்து பீக் போய்ட்டுருக்கோம், சம் ஆஃப் டைம் வந்து சைட்வேஸ் போய்ட்டுருக்கோம், அதில் ஃபாலோ ஆகும். அதனால் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. இந்த மணி அப்படின்னும் போது நான் இனிமேல் வரக்கூடிய ப்ரைஸு அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நோ இஷ்யூஸ். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வந்து இப்போ என்னோட பாயிண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.10 இருக்கும். 0.10, 0.15, 0.20, 0.30 அப்படின்னு சொல்லிட்டு 0.50, 60, 70, 80, 90 அப்படின்ற மாதிரி அந்த ரேஷியோஸில் இருக்கும். ஓகே, அந்த கிரிட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம். புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னா எதுலேருந்து டவுன் ஆகுது, 18,250க்கு கீழே டவுன் ஆகும், 18,150க்கு கீழே டவுன் ஆகும். ஸோ டவுன் அப்படின்றது காமன் தான். ஓகேங்களா, ரொம்ப கீழே போக வேண்டாம். போனால் நம்ம என்ன பண்ணுறோம் 17,900க்கு கீழே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது என்னது இந்த மணி இனிமேல் தான் வந்து வரும் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச விஷயத்துக்காக நீங்கள் எடுத்துங்க. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 2-3 தள்ளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் மணி. கலர் வந்து அவுட் ஆஃப் மணி, கரண்டில் இருக்கிறது வந்து அட் தி மணி, இது வந்து இந்த மணி. இப்போ நீங்கள் டவுன் ஆகும் அப்படின்னா எந்த வேல்யூலேருந்து டவுன் ஆகுதோ அது ஒரு 3 பாயிண்ட் தள்ளி நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50யோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி 42,600 சம்திங் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கலர் ஷேடோஸ் ஆனது இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க. ஸோ இதுவும் கலரில் தானே இருக்குது அப்படின்னு வேண்டாம். ஏன்னா இது வந்து சேஞ்சஸ் ஆகும், டவுன் ஆகலாம் இல்லை அப் ஆகலாம். ஸோ இந்த கலர்ஃபுல் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் மணி, இது இந்த மணி, இது அட் த மணி. ஓகே, இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. அப்படியே டவுன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறவங்க தான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 42,800 42,300க்கு நீங்கள் எடுத்துங்க. இது அவுட் ஆஃப் மணி, இது இந்த மணி. ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து டியூஸ்டே. ஸோ இதை பை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து வெனஸ்டே தர்ஸ்டே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியோட வேல்யூ வந்து 18,750 போயிட்டுருக்கு. ஸோ இதில் இது அவுட் ஆஃப் மணி, இது அட் த மணி, இது இந்த மணி. ஓகே, புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் மணி, இந்த மணி, சாரி இது அட் த மணி அண்ட் தென் இது இந்த மணி. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 to 3 அப்படின்ற ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து லைவ் டேட்டாஸில் பார்த்தலாம். ஓகே, ஸோ நீங்கள் வெப்சைட் ஹோம் பேஜஸில் இருப்பீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும், நீங்கள் தேடிட்டு வேண்டாம் யூஆர் இன் நியூ வெப்சைட், நம்ம புது வெப்சைட்குள்ளே இருக்கும். அக்சஸ் இன் ஓல்டு வெப்சைட்குள்ளே வேண்டாம், நியூ வெப்சைட்டில் இருங்க. இதில் போய்ட்டு மார்க்கெட் டேட்டாஸ் போங்க, அது கீழே வந்து ஆப்ஷன் சேஞ்ச் போங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன கான்ட்ராக்டில் இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். நிஃப்டியா, ஃபின் நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா, மிட் கேப் அப்படின்ட்டு. நிஃப்டினா நிஃப்டி செலக்ட் பண்ணிக்க, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே கொடுக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போது, நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கரண்டில் போகிற மாதிரி வந்து 18,100 வந்து லைவ் மார்க்கெட்ஸில் போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 18,100க்கு எல்டிபி வந்து நமக்கு 78 ருபீஸாக இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஒரு 18,000க்கு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாட் சைஸ் வந்து 140 சம்திங் இருக்கும். அதை நீங்கள் அதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஒரு ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து வேல்யூஸை செக் பண்ணுங்கள். இது அவுட் ஆஃப் மணி முடிஞ்சது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி, இது இது அட் த மணி, இந்த ஏரியா வந்து இந்த மணி. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறவங்க ஒரு 2-3 மேலே சூஸ் பண்ணுங்கள். இப்போ 18,250க்கு போகும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 18,000 செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிளும் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து மணி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ லாட் சைஸ் 2000க்கு வாங்கி வச்சுட்டு எனக்கு வந்து 50,000 தான் வருது அப்படின்னும் போது இதுதான். ஏன்னா அந்த கிரீக்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நமக்கு நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண சொல்லுது. தெரிஞ்சுக்கிட்டு எது இருந்தாலும் செய்யுங்க. எல்லோரும் ப்ராஃபிட்டபிள் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.